இதில் வாழ்க்கைங்கிறது நம்மளோட வாழ்ந்து முடிக்கிறது இல்லை. வருங்கால தலைமுறை நம்ம வாழ்ந்த நினைவுச் சுவடுகளை நினைச்சு பார்க்க வைக்கிறதா வாழ்க்கைங்கிறதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஒரு கருத்து, தத்துவம். அது மாரி படம் முழுக்க பரவி நல்ல செய்திகள் விதைக்கப்பட்டிருக்கு. அதில் என்னுடைய மாமா இளவரசு அவர்கள், தம்பி சமுத்திரக்கனி, அண்ணன் ராஜ்கிரண் அவருடைய கதாபாத்திரங்கள், அந்த கதாநாயகி நித்யா மேனன் அவங்க எல்லாருடையது, அண்ணன் சத்யராஜுடைய பங்களிப்பு, தம்பி அருண் விஜயோடது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜீவியோடைய பின்னணி இசை, பாடல்கள் அது எல்லாமே தந்தானே என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அவர் பின்னணி இசையில் வந்து சிறப்பாக செய்வாருங்கிறதுக்கு அசுரன் படமே சான்று. அதில் இந்த படம் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காப்புல. பாடல்கள் யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஒரு படத்தை முதுகெலும்பாக இருந்து தூக்கி நிறுத்தணும்னா அது அது பின்னணி இசையால் தான் முடியும். அதை வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்காப்புல. அப்புறம் ஒளிப்பதிவு, அது களத்தேர்வு, கலை இயக்குனருடைய பங்களிப்பு, எந்த இடத்துல எந்த காட்சியை எடுக்கலாங்கிற முடிவு, அதெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள்.